வணக்கம்மா. வணக்கங்க. இன்றைக்கி என்ன? இன்றைக்கி வந்து காளான் பிரியாணிங்க. ஒரு கிலோக்கு தேவையான அளவு சொல்கிறேங்க. 1 கிலோ காளான் பிரியாணிக்கு உண்டான அளவுகள். ஆமாங்க. இந்த 1 கிலோ காளானுங்க. 1 கிலோ காளான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஆமாங்க. 300 கிராம் பெரிய வெங்காயங்க கட் பண்ணி வச்சுருக்குது. பெரிய வெங்காயம் 300 கிராம் கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி 200 கிராமுங்க. தக்காளி 200 கிராம். 50 கிராம் முந்திரிங்க. 50 கிராம் முந்திரி. 150 கிராம் கடலெண்ணெய்ங்க. 150 கிராம் கடலெண்ணெய். இந்த சோம்பு கொஞ்சங்க. சோம்பு. கல்பாசிங்க கொஞ்சங்க. அது அன்னாச்சி மொக்கு 2ங்க. மராட்டி மொக்கு, பிரிஞ்சலை 2ங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குங்க. 75 கிராம் கல் உப்புங்க. 1 கிலோ காளான் பிரியாணி, ஒரு படி அரிசிக்கு 75 கிராம் உப்பு. ஆமாங்க. கல் உப்பு 75 கிராம். 50 கிராம் நெய்யுங்க. 50 கிராம் நெய். 50 கிராம் இஞ்சிங்க. 50 கிராம் இஞ்சிங்க. சரி. பூண்டு 75 கிராமுங்க. 15 கிராம் மட்டன் மசாலாங்க. 10 கிராம் 65ங்க. சிக்கன் 65. ஆமாங்க. 10 கிராம் கரம் மசாலாங்க. 10 கிராம் வரமிளகா தூளுங்க. ஒரு அரைக்கட்டு ஒரு கைப்பிடி அளவுங்க புதினாங்க கட் பண்ணி அலாசி எடுத்து வச்சுருக்குங்க. இதெல்லாம் அளவுங்க. 1 கிலோ உண்டான அளவு சொல்லியிருக்குங்க. 1 கிலோ காளான், ஒரு படி அரிசிக்கு உண்டான அளவு. ஆமாங்க. ஒரு படி போட்டாலும் சரிங்க, 1 கிலோ போட்டாலும் சரிங்க, அப்படி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அரிசி வந்து 1 கிலோ அரிசி இப்போ நான் ஊற வைக்கிறேங்க. அடுத்து நான் செய்முறையை காட்டுறேங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. குண்டா நல்லா காஞ்சிச்சு. பாயில் ஊற்றுறேங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. அடுத்தது பட்டை கிராம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு போடுங்க. அடுத்தது ஆனியன் போடுறேங்க. அடுத்தது உப்பு போடுறேங்க. எல்லாம் உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வணங்கணுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரணுங்க. அடுத்து தக்காளி போடுறேங்க. இன்னும் கொஞ்சம் வணங்கணுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு போடுறேங்க. அடுத்து இந்த பொடியெல்லாம் போடுறேங்க. முந்திரியும் போடுறேங்க. நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் காளான் போடுறேங்க. காளான் போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் வரணுங்க. கிரேவியாட்டு வந்துடணுங்க. அடுத்தது புதினா போடுறேங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணுங்க. நல்லா அந்த அளவுக்கு கிரேவி ஆட்டம் ஆனதுக்கப்புறம் 1 கிலோ அரிசிக்கு இப்போ 2 லிட்டர் தண்ணிங்க. அளவு ஊற்றுறேங்க. தண்ணி 2 லிட்டருங்க. 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி நல்லா கொதித்து வச்சு அரிசி போடலாங்க.
அரிசி நல்லா 2 தடவை கழுவியாச்சுங்க. கழுவி தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சுக்கணுங்க. நல்லா உலை காஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணுங்க தண்ணி. நம்ம செய்யும் போது அரிசி வந்து பிரியாணி அரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கணுங்க. அந்தளவுக்கு ஊறினா போதுங்க. 2 தடவை கழுவிக்கணுங்க. தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வடிச்சுக்குங்க. சரிங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவு கொதிக்கணுங்க. அரிசி போடுறேங்க. நல்லா கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நல்லா கொதி வந்துருக்குங்க பாருங்க. இன்னும் வேகணுங்க அரிசி. இன்னும் 2 நிமிஷம் டம் போடலாங்க. அப்படி இன்னொருக்கா பார்த்துக்கலாங்க. நல்லா முக்கால் பாத்துக்கு வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தம் ஆகணுங்க சாப்பாடு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தட்டம் போட்டு இந்த அளவுக்கு மூடி வச்சாச்சுங்க. நல்லா வெயிட் இந்த அளவுக்கு நல்லா வச்சுருக்குதுங்க. நல்லா கேப்பே போகக்கூடாதுங்க வெளியில். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சாப்பாடு தம் உடைக்கிறேங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பாடு தம் உடைக்கிறேங்க. சாப்பாடு பாங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. 1 கிலோ அரிசிக்கு இதே அளவு போட்டுக்குங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.